வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அகிலாவை பெண் கேட்பது தொடர்பாக பேச்சை ஆரம்பிக்கும்படி பவித்ரா தூரத்திலிருந்து ஹர்ஷவர்தனுக்கு கண்ணை காட்ட சரி என்று அவளுக்கு தலையசைத்துவிட்டு, சார், ஒரு முக்கியமான விஷயம் என்று ஹர்ஷவர்தன் ஆரம்பிக்க, தம்பி, நீங்கள்லாம் தமிழ் பாடத்திட்டத்தில் தானே படிச்சிங்க, இல்லை இங்கிலீஷ் ஹிந்தின்னு வேறு மொழிக்கு போயிட்டீங்களா என்று சிவனேசன் முந்திக் கொண்டார். சார், நான் படித்தது யூஎஸில் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, ஓ சரி சரி, அங்கேயெல்லாம் தமிழ் எங்கே இருக்க போகுது தம்பி நீங்கள் என்று வினோதனையும் குணாவையும் பார்த்து அவர் கேட்க, நான் இங்கிலீஷ் மீடியம் என்றான் வினோதன். நானும் இங்கிலீஷ் மீடியம்தான் என்றான் குணா. தம்பி நீங்கள் என்று அருணிடம் கேட்க, நானும் இங்கிலீஷ் மீடியம்தான் என்று வாய்வரை வந்த வார்த்தைகளை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு தமிழ் மீடியம் என்றான். தமிழ் வாத்தியார் ஆயிற்றே, தமிழ் மீடியம் என்று சொன்னால் இம்ப்ரெஸ் ஆக்கி விடுவார் என்று நினைத்து விட்டான் அருண். ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்கள் ஒருத்தராவது தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களே என்று சிவனேசன் சொன்னதும் அருணுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அவன் சந்தோஷம் ஒரு நிமிடம் கூட நீடிக்கவில்லை. தம்பி, தமிழில் திருக்குறள் படிச்சிருக்கீங்களா என்று கேட்டாரே பார்க்கலாம். தூக்கி வாரி போட்டது அருணுக்கு. என்ன பதில் சொல்வது? ஆமாம் என்று சொன்னால் அதிலிருந்து ஏதாவது கேள்வி கேட்டுவிட்டால் மாட்டிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெண்ணை கொடுக்க மாட்டார். எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டே அருண் ஹர்ஷவர்தனை பார்க்க, அவனும் கண்களை மூடி திறந்து பார்த்துக்கலாம் விடு என்பதைப் போல சைகை செய்தான். ஹர்ஷவர்தன் கொடுத்த தைரியத்தில், படிச்சிருக்கேன் சார், திருக்குறள் படிச்சிருக்கேன் என்று பதில் சொன்னான் அருண். எங்கே உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் என்று கேட்டே விட்டார் சிவனேசன். அவர் திருக்குறள் எல்லாம் சொல்ல சொல்லி கேட்பார் என்று அருண் மட்டுமல்ல, அங்கு இருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. அருண் பதட்டமாய் ஹர்ஷவர்தனை பார்க்க, அவனோ தோலை குலுக்கி, எனக்கு அதெல்லாம் தெரியாது என்பது போல சைகை செய்ய, சுற்றி இருந்தவர்களை ஒரு முறை பார்த்துவிட்டு மெதுவாக தொண்டையை சருமி கொண்டே தன் காதருகே விரலை கொண்டு சென்று காதில் இருந்த ஹெட்செட்டை சரி செய்தான் அருண். தொட்டனை தூறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. படபடவென ஒரு திருக்குறளை சொன்னானே பார்க்கலாம். வினோதன், குணா, அகிலா என்று எல்லோரும் பரவாயில்லையே, அருண் திருக்குறள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் என்பதை போல் அவனை ஆச்சரியமாக பார்க்க, அருணின் காதில் இருந்த ஹெட்செட்டை கவனித்து விட்டான் ஹர்ஷவர்தன். எல்லோரும் இருக்கிறார்கள், பவித்ராவை மட்டும் காணவில்லை. கண்களை சுற்றி சுற்றி பவித்ராவை தேடினான் ஹர்ஷா. ஃபோனில் பேசுவது போல வெளிவாசலில் நின்றிருந்த அவள்தான் ஹர்ஷவர்தனுக்கு திருக்குறளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்பது இப்போது ஹர்ஷாவுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. எப்படியோ பையன் தப்பிச்சிட்டான் என்று முணுமுணுத்து கொண்டே இதை வெளிக்காட்டாமல் சிரித்து கொண்டான். ரொம்ப நல்ல குரல் தம்பி, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா என்று கேட்க, அரை கிணறு தாண்டியாகிவிட்டது. இப்போது தெரியாது என்று சொன்னால் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகிவிடுமே. பவித்ரா இருக்கும் தைரியத்தில் அதற்கும் தெரியும் என்று சொல்லி வைத்தான் அருண். எங்க அர்த்தத்தை சொல்லுங்க பார்ப்போம் என்று சிவனேசன் சொல்ல, பவித்ரா சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்ல ஆரம்பித்தான் அருண். ஒரு கிணறு ஆழமா தோண்ட தோண்டதான் அதுல இருந்து தண்ணீர் ஊற்று அதிகமாக வரும். அதுபோல நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருந்தோன்னா அந்த தண்ணீர் ஊற்று மாதிரி நம்ம அறிவும் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கும். காதில் இருந்த ஹெட்ஃபோனில் பவித்ரா கூறுவதை கூர்ந்து கேட்டுக்கொண்டே பதில் கூறினான் அருண். சரியா சொன்னீங்க தம்பி என்று சிவனேசன் கைதட்ட மற்றவர்களும் சேர்ந்து கைதட்டினார்கள். ஹர்ஷவர்தனின் காதருகில் குனிந்த அருண், டேய் விட்டா இவர் நம்ம கிளம்புற வரைக்கும் கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பார் போல. அவர் கேட்கறதுக்கெல்லாம் நானும் தெரியும் தெரியும்னு எத்தனை போய் தான் சொல்றது. சீக்கிரமாக பேச வேண்டியதை பேசி முடி. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் எனக்கு ஹார்ட் அட்டேக்கை வந்தாலும் வந்துடும் என்று பொறுமை இழந்து சொல்ல, உங்கள் எல்லாரையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த அருண் தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு என்று சிவனேசன் பெருமையாக பேச, இந்த நேரத்தை விடக்கூடாது என்று நினைத்த ஹர்ஷவர்தன், சார், நாங்கள் அருணுக்காக அகிலாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாகவே கேட்டுவிட்டான். இவ்வளவு நேரம் சிரித்து பேசிக்கொண்டிருந்த சிவனேசனின் முகம் கொஞ்சம் சுருங்கியது. என்ன சார் சொல்றீங்க? அகிலாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா என்று அவர் அதிர்ச்சியாக கேட்க, ஆமாம் சார்,
அருணுக்கு அகிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அகிலாவுக்கும் அருணை பிடிச்சிருக்கு. அருணோட அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க. நாங்கள் முதல்ல உங்களை பார்த்து பேசிட்டு அப்புறமா முறைப்படி அவங்கள வர சொல்லலான்னு இருக்கோம் என்றான் ஹர்ஷவர்தன். ஹர்ஷவர்தனிடமிருந்து பார்வையை திருப்பி அகிலாவை பார்த்தார் சிவனேசன். அவள் தலையை தாழ்த்தி கொள்ள மீண்டும் ஹர்ஷவர்தனிடம் திரும்பி, அது எப்படி சார், அவரோட அப்பா அம்மா இல்லாமல் அவங்க சம்மதம் இல்லாமல் நீங்கள் எப்படி பொண்ணு பார்த்து முடிவு பண்ண முடியும் என்று சிவனேசன் கேட்க, அங்கிள் அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க என்று அருண் பதில் சொல்ல, சிறிது நேரம் அமைதியாக யோசித்த சிவனேசன் சாவித்திரியின் அருகில் நின்றிருந்த அகிலாவை பார்த்தார். பிறகு, நாங்கள் வீட்டில் கலந்து பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் என்றார். உடனே பவித்ரா, அப்பா அருண் அண்ணா அகிலாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, அவர் ரொம்ப நல்ல டைப்பு என்று சொல்ல, ஆமாம் அருண் என் கம்பெனியில் வேலை செய்கிற ஸ்டாஃப் மட்டும் இல்லை, அவன் என்னோட உயிர் நண்பன். அருணுக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் உறுதியாச்சுன்னா அருணுக்கு கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் கொடுத்து அவனையும் முதலாளி ஆக்கலான்னு இருக்கேன் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, ரொம்ப நல்ல விஷயம் சார், ரொம்ப சந்தோஷம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசிட்டு அப்புறம் சொல்கிறோம் பிடி கொடுக்காமல் பேசினார் சிவனேசன். சில நொடிகள் மௌனம், யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஓகே சார், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக முடிவு செஞ்சுட்டு நல்ல செய்தியாக சொல்லுங்கள், நாங்கள் கிளம்புறோம் என்று ஹர்ஷவர்தன் எழுந்து கொள்ள, இருங்க சார் சாப்பிட்டுட்டு போகலாம் என்றார் சாவித்ரி. ஆமாம் பவி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாமே என்று அகிலாவும் சேர்ந்து கொள்ள, அகிலா நீங்கள் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி நல்ல விஷயமா சொல்லுங்கள், அருண் அப்பா அம்மாவையும் வர சொல்லி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் பவித்ரா. சிவனேசன் அருண் அகிலா திருமணத்திற்கு சரி என்று சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. வந்தவர்கள் எல்லோரும் கூடிய விரைவில் அவர்கள் சம்மதம் கூறுவார் என்ற நம்பிக்கையில் கிளம்பிவிட்டனர். அவர்கள் எல்லோரும் கிளம்பிய பிறகு அருணை பற்றி அகிலாவிடம் விசாரித்தார் சிவனேசன். அவன் வேறு சமூகத்தை சேர்ந்தவன் என்று தெரிந்ததும், இந்த சம்பந்தம் நடக்காது, உன் முதலாளிகிட்ட சொல்லிடு அகிலா என்று அகிலாவிடம் நேரடியாகவே கூறிவிட்டார் சிவனேசன். அகிலாவிற்கு நெஞ்சே அடைத்து கொண்டது. அருணை விரும்புகிறேன் என்று சொல்லவும் முடியவில்லை. பதட்டத்தில் உடனே பவித்ராவிற்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டாள். பவித்ரா ஹர்ஷவர்தனிடம் சொல்ல, ஹர்ஷாவின் முகத்திலும் ஏமாற்றம் தெரிந்தது. ஒரு டீச்சர் இந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாருன்னு நான் நினைக்கல, முற்போக்கான சிந்தனையாளராக இருப்பாருன்னு நினச்சேன். ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தான். பின்பு, வாத்தியாருக்கே பாடம் சொல்லி தரணும் போல. சரி, நாளைக்கு காலையில் நம்ம 2 பேரும் இன்னொரு வாட்டி போய் அவரை பார்த்து பேசிட்டு வரலாம். அவர் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலைங்கிற விஷயம் அருணுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா அவன் மனசு வருத்தப்படும். அகிலா கிட்டேயும் சொல்ல வேண்டான்னு சொல்லிடு என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, பவித்ரா சரி என்று மெதுவாக தலையசைத்தாள். அடுத்த நாள் காலையிலேயே சிவனேசனை பார்த்து சமாதானப்படுத்துவதற்காக ஹர்ஷவர்தனும் பவித்ராவும் கிளம்பி சென்றிருந்தார்கள். அவர்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும், இந்த கல்யாணம் நடக்காது சார். சிவனேசனின் குரல் உறுதியாய் ஒலித்தது. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். மும்பையில் இருக்கிற என் உறவுக்கார பையனுக்கு அகிலாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அவர் பேசுவதை கேட்டதும் வந்த கோபத்தை பற்களை கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் ஹர்ஷவர்தன். ஹர்ஷாவும் பவித்ராவும் அருணை பற்றி எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார்கள். சிவனேசனின் பிடிவாதத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் கோபமடைந்த ஹர்ஷவர்தன், சார், கல்யாணம் பண்ணி வாழ போகிறது உங்கள் பொண்ணு. அவளுக்கு பிடிக்காத ஒருத்தனை நீங்கள் எப்படி அவளுக்கு கட்டி வைக்க முடியும் என்று கேட்க, சார், என் பொண்ணுக்கு என் சொந்தத்தில் வந்த அந்த மும்பை மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யார் சொன்னா அவளுக்கு பிடிக்காதவனை நான் அவளுக்கு கட்டி வைக்கிறேன்னு என கேட்டார் சிவனேசன். அதற்கு மேல் பொறுமை இல்லாமல், சார், உங்களுக்கு தெரியுமா, அருணும் அகிலாவும் ஒருத்தர் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க என்ற உண்மையை போட்டு உடைத்து விட்டான் ஹர்ஷவர்தன். சிவனேசன் உறைந்து போனார். என்ன, அவங்க 2 பேரும் வெறுப்புறாங்களா? என் பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா சொல்லிக்கொண்டே திரும்பி மகளை பார்க்க அகிலா கண்கள் கலங்கி அப்பாவை ஏறிட்டு பார்த்தாள். ஹர்ஷவர்தன் சொல்வது உண்மைதான் என்பது அகிலாவை பார்த்த உடனேயே புரிந்துவிட்டது சிவனேசனுக்கு. சார், அது அவர் குரல் உடைந்து மெதுவாக பேச ஆரம்பித்தார். அர்ச்சனா, இங்கே வா. அகிலாவின் தங்கையை அழைத்தார். சார், இது என்னோட 2வது பொண்ணு, அகிலா தங்கச்சி. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அகிலாவுக்கு அடுத்து இவளும் இருக்கா. இவளுக்கும் நான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். அகிலாவுக்கு நீங்கள் சொல்கிற அந்த பையனோட கல்யாணம் நடந்தால்
கண்டிப்பாக என்னோட 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு அது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். அதையெல்லாம் யோசித்து தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு என் சொல் பேச்சை தட்ட மாட்டா. அவளுக்கும் இந்த குடும்பத்து மேலே அன்பு, பாசம், அக்கறையெல்லாம் நிறையவே இருக்குது. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் நண்பருக்கு எடுத்து சொல்லி வேற ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செஞ்சு வையுங்க என்று சொல்லி கையெடுத்து கும்பிட்டு விட்டார். அதற்கு மேல் என்ன பேசுவது என்று புரியாமல், சார், உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு அவசரப்பட்டு அந்த மும்பை மாப்பிள்ளைக்கு அகிலாவை கல்யாணம் பேசி முடிச்சிடாதீங்க. அகிலா கிட்ட பேசி பாருங்க. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் சந்தோஷமாக இருப்பாளான்னு கேட்டு பாருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்கள் முடிவு என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் ஹர்ஷவர்தன். எண்ணி வந்த விஷயம் ஏமாற்றத்தில் முடிய ஹர்ஷவர்தனும் பவித்ராவும் அங்கிருந்து கிளம்பி இருந்தார்கள். காரில் செல்லும்போது, என் லைஃப்லேயே நான் யார்கிட்டையும் இந்த அளவு இறங்கி போய் பேசியதே கிடையாது. அந்த ஆள் பெரிய மனுஷன்னு நினச்சேன். எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு என்று ஹர்ஷா சொல்ல, எப்படினாலும் சரி, அருண் அண்ணாக்கும் அகிலாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும் என்றாள் பவித்ரா. என்று ஒரு முறை கண்களை அழுத்தமாக மூடி திறந்த ஹர்ஷவர்தன், முதல்ல இவர் முடிவை அருண் கிட்ட சொல்லுவோம். இனியும் அவன்கிட்ட மறைச்சு வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு டிசைட் பண்ணலாம் என்றான். அலுவலகத்தில் ஹர்ஷவர்தன் அருணிடம் எல்லாவற்றையும் கூறினான். அதை கேட்ட அருண் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் வலி இருந்தது. அந்த ஆள் அதுக்கு தான் யோகா, திருக்குறள்னு அத்தனை பேச்சு பேசினாரா? இதில் வாத்தியார் வேற சரியான பழைய பஞ்சாங்கமாக இருப்பார் போல இருக்கே. ஹர்ஷா, நான் சொன்னது தான் சரி. அகிலாவை கூட்டிகிட்டு போய் பேசாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறேன் என்றான். அதற்கு ஹர்ஷவர்தன், அப்படி சுயநலமாக யோசிக்க முடியாது அருண். அவர் சொல்கிறாருல்ல, அகிலாவுக்கு தங்கச்சி ஒருத்தர் இருக்கான்னு. அகிலா குடும்பத்தை பற்றியும் யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவர் சம்மதத்தோடையே இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்ணலாம் என்று சொல்ல அருண் அமைதியாக விட்டான். சில நொடிகள் மௌனம். ஹர்ஷவர்தன் தொடர்ந்தான், அருண், வீட்டில் இருந்து உன் அப்பா அம்மாவா வர சொல்லு. பெரியவங்க வந்து பேசினா சரியாக வரும்னு நினைக்கிறேன் என்று கூற அருண் யோசித்து கொண்டே, சரிடா, நான் முதல்ல அகிலா கிட்ட பேசுகிறேன். அவகிட்ட பேசிட்டு அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இல்லைனா நான் கண்டிப்பாக அகிலாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். யார் தடுத்தாலும் சரி. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது அகிலாவோடு தான் என்று முடிவாக சொல்லிவிட்டான் அருண். வினோதன் அலுவலகம். அகிலாவின் அப்பா திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்ற விஷயத்தை வினோதனுக்கும் அழைத்து கூறியிருந்தான் ஹர்ஷவர்தன். அன்று அஞ்சலியும் வினோதனுடன் அலுவலகத்திற்கு வந்திருந்தாள். அருண் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தான். நானுமே அகிலா அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாருன்னு தான் நினச்சேன் என்று வினோதன் சொல்ல, நம்ம கல்யாணம்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிருச்சு என்றாள் அஞ்சலி. அவளை அணைத்து கொண்டே வினோதன், எல்லாம் என்னோட பிளான். உன் அம்மா கிட்ட நம்ம லவ் பண்ணுறோங்கிற விஷயத்த சொல்லவே இல்லையே. அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம் என்று சொல்ல, ஆமாம் வினோத், இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு நம்ம லவ் விஷயம் தெரியாது என்றாள் அஞ்சலி இதழ் நிறைந்த புன்னகையுடன். ஒருவேளை நம்ம லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் அம்மாவும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்களோ என்னவோ என்று வினோதன் சொல்ல, அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவன் அணைப்பில் இருந்தபடியே கேட்டாள் அஞ்சலி. உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதுக்கு நான் சம்மதிக்கலனா? அழகாய் வாரி இருந்த அவன் சிகையை களைத்து விட்டு கொண்டே கேட்டாள் அஞ்சலி. நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நான் பண்ணியிருப்பேன். குறும்பாக ஒற்றை கண்ணை சிமிட்டி கூறினான் வினோதன். பேட் பாய் என்றால் அவன் நெற்றியோடு நெற்றி முட்டி. எஸ், ஐ எம் பேட் பாய் சொல்லிக்கொண்டே காற்று புகை இடைவெளி இல்லாமல் அவளை நெருங்கி இருந்தான் வினோதன். அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள் அஞ்சலி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அப்படியே நிற்க, வினோத், இது நம்ம வீடு இல்லை, ஆஃபீஸ். அஞ்சலியின் குரல் மென்மையாக ஒலிக்க, ஆஃபீஸ் தான், யார் இல்லைனா? மெதுவாக அவள் முகத்தை உயர்த்தி அவள் இதழோடு இதழ் பதித்தான் வினோதன். மென்மையான அழுத்தமான இதழ் முத்தம். வெட்கமும் பயமும் ஒரு சேர் அவளை ஆட்கொள்ள காதல் உணர்வில் கட்டுண்டு அவனை விலக மனமில்லாமல் அவன் அருகாமையில் கண்களை மூடி முழுதாய் உருகி நின்றாள் பெண் பாவை. மருத்துவர் எழுதி கொடுத்த குறிப்பு அட்டையை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ரா. மெதுவாக அவள் உதட்டில் புன்னகை மலர்ந்தது. ஹர்ஷவர்தன் அறைக்குள் நுழைந்தான். என்ன ஸ்வீட்டி, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? அவள் அருகில் வந்தான்.
இன்னைக்கு முதல் ஸ்கேன், துள்ளலாக ஒலித்தது அவள் குரல். நம்ம குழந்தைய இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சொல்லும் போதே கண்கள் பிரகாசித்தது அவளுக்கு. அவள் அருகில் வந்த ஹர்ஷவர்தன் அவளை அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். உங்களுக்கும் குழந்தைய பார்க்க போகிறோன்னு எக்ஸைட்டடாக இருக்கா? அவளே குழந்தையாக மாறி போயிருந்தாள். ரொம்ப ரொம்ப. அவன் குரல் மென்மையாக ஒலித்தது. தந்தையாக மாறப்போகிறான் என்ற ஆனந்தம் அவன் கண்களில் தெரிந்தது. அவர்கள் காதலின் உருவமாய் இருவரின் ரத்தத்தில் ஜெனித்து கருவாக உருவாகி இருக்கும் அந்த சிறிய உயிரை முதன்முறையாக பார்க்க போகும் அந்த நொடியை நினைத்து அளவில்லா பேரின்பம் கொண்டனர். பவித்ரா ஹர்ஷவர்தனின் நெஞ்சில் சாய்ந்து நின்று கொண்டிருக்க அவளை அணைத்தபடி நின்றிருந்தவன், ஸ்வீட்டி, இப்படியே எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்க போற? டாக்டர் கிட்ட போகணும்ல, டைம் ஆச்சு, போய் ரெடியாகு. அவள் கண்ணம் வருடி கொண்டே கூறினான்.